வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க மினியாபோலிஸிலிருந்து வந்த டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் திங்கட்கிழமை தரையிறங்க முயன்ற போது டொரண்டோ பியார்னஸ் சர்வதேச விமான நிலையத்தில் ரன்வேயில் விபத்துக்குள்ளானது. இந்த விமானம் ரன்வேயில் தரையை தொட்ட பின் சறுக்கிச் சென்று உருண்டு தலைகீழாக திரும்பி தீப்பிடித்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியை நாம் தயாரித்த போது பல விஷயங்கள் தெரிய வரவில்லை. விமானத்தில் பயணம் செய்த பயணிகளின் கூற்றுக்கள் வெளியாகவில்லை. விபத்து நடந்த பின் படமாக்கப்பட்ட ஒரே ஒரு காணொலியும் விமானம் தலைகீழாக கவிழ்ந்துள்ள புகைப்படமும் மட்டுமே வெளியாகியிருந்தன. அதனால் மட்டுப்படுத்தப்பட்ட தகவல்களை மட்டுமே வெளியிடக்கூடியதாக இருந்தது. இப்போது விமானம் விபத்துக்குள்ளான போது படமாக்கப்பட்ட காணொலி ஒன்றும் வெளியாகியுள்ளது. விமானத்தில் இருந்த பயணிகளின் கூற்றுகளும் வெளியாகியுள்ளன. அதிலிருந்து விமானம் எப்படி விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்று ஓரளவுக்கு ஊகிக்க முடிகிறது. விபத்துக்குள்ளானது அமெரிக்காவின் டெல்டா ஏர்லைன்ஸ் துணை நிறுவனமான என்டவர் ஏர் மூலம் இயக்கப்பட்ட டெல்டா விமான தடகளகம் 4819 டொரண்டோவின் மேற்கே மிசிசாகாவின் புறநகர் பகுதியில் உள்ள பியர்னஸ் சர்வதேச விமான நிலையத்தில் மதியம் 2:15 மணிக்கு விபத்துக்குள்ளானது. CRJ-900 ரக விமானம் அது. இரட்டை ஜெட் என்ஜின்கள் கொண்ட இந்த விமானத்தில் இருந்த 80 பேரும் உயிர் தப்பினர். 21 பேர் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று டெல்டா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை டொரண்டோ நேரம் மதியம் 12 மணி நிலவரப்படி இருவரை தவிர மற்ற அனைவரும் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக டெல்டா தெரிவித்துள்ளது. பெறப்பட்ட காணொலியில் விமானம் ரன்வேயில் கடுமையான தரையிறக்கம், அதாவது ஹார்ட் லேண்டிங் செய்ததை காணக்கூடியதாக இருந்தது. கடுமையான தரையிறக்கம் என்பது வழமைக்கு மாறான மேலிருந்து கீழ்வேகத்துடன் விமானத்தின் லேண்டிங் கியர் ரன்வேயில் தரையை தொடுவது. இப்படி ஒரு கடுமையான தரையிறக்கம் அப்படியொன்றும் அபூர்வமான விஷயம் அல்ல. பல காரணங்களுக்காக அப்படி தரையிறக்கப்பட்டிருக்கலாம். காலநிலை கூட காரணமாக இருக்கலாம். அதை தாங்கும் அளவுக்கு விமானத்தின் ஏர்ஃப்ரேமும் லேண்டிங் கியரும் தயாரிக்கப்பட்டிருக்கும். டொரண்டோவின் ரன்வே இலக்கம் 23 கடுமையான தரையிறக்கம் செய்த பின் ஜெட் விமானத்தின் பின்புற லேண்டிங் கியர் ஏதோ காரணத்தால் செயலிழக்க விமானம் முன்னே செல்லாமல் பக்கவாட்டில் எத்தனிப்பதை காணொலியில் காணலாம். அப்படி நடக்கும் போது விமானத்தின் வேகம் விமானத்தின் உடல் பகுதியை வலது பக்கமாக உருட்ட தொடங்கும். உடனே விமானத்தின் சமநிலை குலைந்து வலதிறக்கை தரையில் மோதி உடைவதை காணொலி காட்டுகிறது. இறக்கை தடுப்பு இல்லாத காரணத்தால் விமானம் பக்கவாட்டில் உருள தொடங்கும். சம்பவத்தின் போது படமாக்கப்பட்ட காணொலியில் தெரியும் காட்சியில் விமானம் வலப்புறமாக குறைந்தபட்சம் 6 தடவை உருண்ட பின்னரே தரைகீழாக நிறுத்துவதற்கு வந்தது. அந்த காணொலி விமான நிலையத்தில் நின்றிருந்த மற்றொரு விமானத்தின் காக்பிட்டில் இருந்து படமாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் மேலெழ காத்திருந்த மற்றொரு விமானத்தின் விமானியால் அது படமாக்கப்பட்டிருக்கலாம். ரன்வேக்கு அருகில் வேறு ஒரு விமானத்தின் உள்ளே இருந்து பார்த்து காணொலி எடுத்த நபர் "ஓ நோ நோ நோ" என்று கூறுவது பதிவாகியுள்ளது. அந்த காணொலியை நாம் இதனுடன் இணைக்கவில்லை. வழமை போல அந்த காணொலியை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பற்றி நாம் நேற்று வெளியிட்ட காணொலியில் நாம் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை இங்கே மீண்டும் கூறலாம். அந்த காணொலியில் நாம் கூறியது, விமானம் கவிழ்ந்த நிலையில் இருக்கும் புகைப்படம் மிக நீண்ட காலத்துக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறது. புகைப்படம் சுமார் 47 ஆண்டுக்கு முன் 1977 ஆண்டு கிழக்கு ஜெர்மன் விமான நிறுவனமான இன்டர்ஃபிளாக் விமானத்துக்கு ஏற்பட்ட விபத்துடன் சில ஒற்றுமைகளை காட்டுகிறது. இது சோவியத் தயாரிப்பு Tu-134A ரக விமானம். கால் சைன் DM-SCM. அந்த விமானம் ஒரு கடினமான தரையிறக்கத்தை, அதாவது ஹார்ட் லேண்டிங் செய்த போது ஒரு இறக்கை பிரிக்கப்பட்ட நிலையில் விமானம் கவிழ்ந்து அதன் கூரையில் நின்றது. தீ இல்லை, காயங்கள் இல்லை, விபத்து அறிக்கை இல்லை, ஆனால் ஒரு புகைப்படம் உள்ளது. இன்று நடந்த சம்பவத்தின் மிகவும் ஒத்த புகைப்படத்தின் கதை, காரணங்கள் வேறுபட்டிருக்கலாம்.
காரணம், அந்த நாட்களில் கிழக்கு ஜெர்மனி கம்யூனிச இரும்புத்திரைக்குள் இருந்தது. தகவல்கள் வெளியே வருவது அபூர்வம் என்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த காணொளியை நாம் தயாரித்து 12 மணி நேரத்தின் பின் வெளியான காணொளி இதுவும் ஒரு கடினமான தரையிறக்கத்தின் பின் நடந்தது என்பதை காட்டுகிறது. சம்பவம் நடந்த போது விமானத்திற்குள் இருந்த பயணி ஜான் நெல்சன் தமது அனுபவம் பற்றி கூறிய போது, நாங்கள் தரையை தொட்டபோது அது மிகவும் கடினமாக இருந்தது. விமானம் தரையில் மோதியதை உணர முடிந்தது. விமானம் பக்கவாட்டில் சென்று உருளத் தொடங்கியது என்று கூறினார். நாங்கள் இன்னமும் இங்கே இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போதும் நான் ஜெட் எரிபொருள் போன்ற வாசனையை உணர்கிறேன் என்று நெல்சன் கூறினார். விமானத்தில் இருந்த மற்றொரு பயணி பீட் கவுகோ, எமது விமானம் தரையில் மோதியது. நாங்கள் பக்கவாட்டாக உருண்டோம். பின்னர் நாங்கள் எமது சீட்டில் வவ்வால்களைப் போல தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தோம் என்று கூறினார். சம்பவத்தின் போது படமாக்கப்பட்ட காணொளியை உன்னிப்பாக பார்த்தால் மற்றொரு விஷயமும் தெரிகிறது. அதில் உள்ள காட்சி ஒரு ஜெட் விமானத்தின் வழக்கமான தரையிறக்க விரிவை காட்டவில்லை. விமானம் தரையை தொட்ட வினாடியில் விமானி விமானத்தின் மூக்கை மேலே உயர்த்தி இறக்கைகளை அதிக காற்று எதிர்ப்புக்கு வெளிப்படுத்துகிறார். விமானத்தை மெதுவாக்கும் எந்த முயற்சியும் காணொளியில் காணப்படவில்லை. இதன் அர்த்தம் என்னவென்றால், தரையிறக்க வந்த விமானத்தை விமானி கடைசி நேரத்தில் மேலெழ வைக்க முயற்சிக்கிறார். அதுவும் ஆச்சரியமான நடைமுறை அல்ல. விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்க முடியாது என்று விமானி முடிவு செய்தால், விமானத்தை மேலெழ வைத்து வானில் வட்டமடித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை லேண்டிங் செய்ய முயற்சிப்பார்கள். அதை விமானத்துறை பரிபாஷையில் கோ அரவுண்ட் என்பார்கள். அப்படி செய்வதற்கு காலநிலை, தரைக்காற்றின் வேகம், ரன்வே, சூழ்நிலை என பல காரணங்கள் இருக்கலாம். கனடாவின் மிகப்பெரிய நகரமான டொரண்டோவில் வார இறுதியில் கடுமையான பனிப்பொழிவை தொடர்ந்து மறுநாளில் விபத்து ஏற்பட்டது. விமான நிலைய தீயணைப்பு தலைவர் ஜட்கன் ரன்வே வறண்டு இருந்தது மற்றும் குறுக்கு காற்று நிலைமைகள் இல்லை என்று நாங்கள் கூறலாம் என்று தெரிவித்தார். இருப்பினும் விமான நிலைய டவர் ரேடியோ டிராபிக்கின் பதிவின்படி 26 மைல் வேகத்தில் காற்று ஏவியது. 38 மைல் வேகத்தில் விமானத்தின் பாதையில் 40 டிகிரி கோணத்தில் வீசுகிறது என்று ஒரு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் விபத்துக்குள்ளான விமானத்தின் விமானியிடம் கூறியது பதிவாகியுள்ளது. டொரண்டோ பியர்னஸ் விமான நிலையத்தில் காற்று 5 மைல் தூரத்தில் பனிக்காற்றில் வீசுவதாகவும் கூறப்பட்டது. விபத்து புலனாய்வு அறிக்கை வெளியாகும் போது எதையும் உறுதியாக கூற முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை டொரண்டோ விமானிகளுக்கு வழங்கப்பட்ட அறிவிப்பின்படி விமானம் விபத்துக்குள்ளான ரன்வே குறைந்தது வியாழக்கிழமை மாலை வரை மூடப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டொரண்டோ விமான நிலையத்தில் கடைசியாக நடந்த விபத்து 2 தசாப்தங்களுக்கு முன்னர் 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி பாரிஸிலிருந்து வந்த ஏர் பிரான்ஸ் விமானம் ரன்வேயிலிருந்து வழுக்கிச் சென்று தீப்பிடித்தது. விமானத்தில் இருந்த 309 பேரும் உயிர் தப்பினர். கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் அமெரிக்காவில் உள்ள தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் உதவியுடன் விசாரணையை முன்னெடுத்து வருகிறது. நேற்றைய சம்பவத்தின் போது படமாக்கப்பட்ட காணொளியை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.